வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இன மத வேற்றுமையுடன் செயற்பட்டால் நாடோ அல்லது இனமோ முன்னேற்றமடையாது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தல். வன்முறைகளின் ஊடாக தமது தேர்தல் நடவடிக்கையை தடுக்க முடியாது. ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன கருத்து. வதுரம்ப சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காணொலி ஊடாக விசாரணை. இன மத வேற்றுமையுடன் செயற்பட்டால் நாடோ அல்லது இனமோ முன்னேற்றம் அடையாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். முல்லைத்தீவு முள்ளியவளை பிரதேசத்தில் இன்று பகல் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட 6வது பொதுக்கூட்டம் முல்லைத்தீவு விநாயகமூர்த்தி மைதானத்தில் இன்று பகல் நடைபெற்றது. வெற்றியின் சின்னம், வெற்றிலை சின்னம், சின்னம், வெற்றியின் சின்னம். පළාත් සභා මැතිවරණයක් අවුරුදු 27කට පස්සේ අපි තියුවා. 27 வருடங்களின் பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்தினோம். இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை படிப்படியாக நாம் முன்னெடுக்கிறோம். அதனால் பொய் பிரசாரங்களுக்கு சகோதர சகோதரிகளே ஏமாற வேண்டாம். இன ரீதியில் வேறுபட்டு செயற்பட்டாலும் மத ரீதியில் வேற்றுமையை ஏற்படுத்திக் கொண்டாலும் நாடு அபிவிருத்தி அடையாது. நீங்களும் மேம்பட மாட்டீர்கள். இனங்கள் மேம்படாது என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். குரோத வரலாற்றை மறந்து நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். தமது மதங்களுக்கு ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து உங்களின் பிள்ளைகளுக்காக, நாளை பிறக்க உள்ள பிள்ளைகளுக்காக இந்த நாட்டை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என நான் எண்ணுகிறேன். அவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் சிறந்த உலகம் ஒன்றை காண்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுப்பதற்காக கைகோர்க்க வேண்டும். இங்கு ஜனாதிபதி தமிழ் மொழியிலும் உரையாற்றினார். இருண்ட காலம் இப்போது இல்லை. போன தடவை ஜனாதிபதி தேர்தலில் இந்த தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்பினே நீங்கள் என்னை தெரிவு செய்தீர்கள். இப்போது இந்த நாட்டில் எங்கேயும் போகலாம் வரலாம், பயம் தேவையில்லை. இப்போது எங்கே போனாலும் உங்கள் எல்லோருக்கும் நாம் செய்த அபிவிருத்தி வேலைகள் எல்லாம் நன்றாக பார்க்க முடியும். இதே வேகத்தில் போனால் எமது நாடு இன்னும் இன்னும் நிச்சயம் முன்னேறும். வடமாகாணம் அபிவிருத்தி செய்ய நாம் பல பில்லியன் ரூபாய் செலவு செய்துள்ளோம். பாதைகள், பழங்கள், கல்வி வசதி, மின்சார வசதி, சுகாதார வசதி போன்ற பலவித வசதிகள் வழங்கியுள்ளோம். புனர்வாழ்வு வேலைகள் செய்துள்ளோம். நஷ்ட ஈடு வழங்கியுள்ளோம். உங்கள் பிள்ளைகள் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். இருண்ட யுகம் 30 வருஷம், அபிவிருத்தி வேலைகள் 5 வருஷம். வடக்கின் வசந்தம் உங்கள் வசந்தம், உங்கள் பிள்ளைகளின் வசந்தம், உங்கள் பிரதேசத்தின் வசந்தம். நான் உங்களை எப்போதும் பாதுகாப்பேன். நீங்கள் என்னை நம்பலாம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள சில அரசியல் கட்சிகளின் 31 செயற்பாட்டாளர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளித்தனர். பின்னர் ஜனாதிபதி அவர்களுடன் புகைப்படம் ஒன்றிற்கும் தோன்றினார். ஓர் இலங்கையின் கீழ் ஒரு கொடியின் கீழ் இந்த அருமையான சூழலை ஏற்படுத்தி ஒரே இலங்கை, நாம் அனைவரும் இந்த நாட்டு தாய் மக்கள், எனக்கு என்னுடைய சிங்கள மக்களும் என்னுடைய பிரஜைகள் தான், என்னுடைய மக்கள் தான், தமிழர்களும் என்னுடைய பிரஜைகள் தான், என்னுடைய முஸ்லிம்களும் என்னுடைய பிரஜைகள் தான் என்று கூறுகின்ற ஒருவர் தான் இந்த மேதக ஜனாதிபதி அவர்கள் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அவர்கள் மனிதாபிமான முறையிலே உங்களை விடுவித்தார்கள்.
தமிழ் மக்களுக்கு ஒரு காலும் அவர்கள் விரோதிகளும் அல்ல, தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்கள் போரிடவும் இல்லை. 2014 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் ஏனைய மாகாணங்களை விடவும் அதிகூடிய நிதியை தமிழ் பேசும் மக்களின் வடமாகாணத்துக்கு ஒதுக்கி தந்தவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை. நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்வோம். நிரந்தர அரசியல் தீர்வை அடைந்து கொள்வதே எமது இழப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் பரிகாரமாக இருக்கும். அழுத்தங்களை கடந்து நமது கௌரவமான அரசியல் தீர்வை தரக்கூடிய ஒரே தலைவராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களே இருக்கிறார்கள். வன்முறையால் தனது தேர்தல் அரசியல் செயற்பாடுகளை மூழ்கடிக்க முடியாது என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். வாந்துராம்ப பகுதியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் கூட்டத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த மேடையை நேற்று அதிகாலை சிலர் தீ வைத்து சேதப்படுத்தியிருந்தனர். எவ்வாறாயினும் அதற்கு அருகில் அமைக்கப்பட்ட மற்றொரு மேடையில் நேற்று கூட்டம் நடத்தப்பட்டது. நாடொன்றில் அஹிம்சையே சட்டமாக இருக்க வேண்டும். வன்முறைகளினால் எமது தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது. ஒரு மேடையை அல்லது எமது அனைத்து மேடைகளுக்கும் தீ மூட்டுங்கள். எமது ஒரு மேடைக்கு தீ வைக்கப்படுகின்ற போது எமக்கு 1,00,000 வாக்குகள் அதிகரிக்கின்றன. இந்த நாட்டில் உள்ள அறிவு சார்ந்த மக்கள் இவ்வாறான வன்முறைகளை நிராகரிக்கின்றனர். இந்த நாட்டின் நிலைமையையும் நாட்டுக்கு தேவையான மாற்றத்தையும் புரிந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். இந்த நாட்டில் வெளிவிவகார சேவை சீரழிந்துள்ளது. ராஜதந்திர அறிவுள்ளவர்கள் வெளிவிவகார அமைச்சில் உள்ள அறைகளில் கொட்டாவி விட்டுக் கொண்டுள்ளனர். அவர்களை பதவிகளுக்கு நியமிப்பதில்லை. රාජ්‍යතාන්ත්‍රික දැනුම බුද්ධිය තියෙන උගතුන් විදේශ කටයුතු අමාත්‍යාංශයේ කාමරවල ඈනුම් අරිනවා. ඒගොල්ලන් මේ තන්තුරු වල පත් කරන්නේ නැහැ. மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவளிக்கின்ற பொது எதிரணியின் மக்கள் பிரதிநிதிகள் சிலரும் ஹபராதுவையில் நடைபெற்ற கூட்டத்தில் கருத்து தெரிவித்தனர். 7 பேரில் ஆரம்பித்த போராட்டம் தற்போது 14 பேர் வரை சென்றுள்ளனர். நாம் வந்ததை போன்று 2 மடங்கு இன்று வந்துள்ளது. இன்று மஹிந்த ராஜபக்சவின் 3/2 பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் இல்லை. நாம் வெற்றி வாகை சூடும் நோக்கிலேயே இந்த செயற்பாட்டை ஆரம்பித்தோம். 8ஆம் தேதி நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். தேர்தல் நடவடிக்கை அலுவலகங்களின் செயற்பாடு எவ்வாறு அமைந்துள்ளது? இருக்கின்றவர்களை தக்க வைத்துக் கொள்வதே அவர்களது முயற்சி. நாம் இறப்பதற்கு முன்னர் மைத்ரியின் தலைமைத்துவத்தில் இந்து சமுத்திரத்தின் முத்தாக இந்த நாட்டை மாற்றுவோம். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் சமுர்த்தி உத்தியோகத்தர்களை மரத்தில் கட்டி அடிக்கின்றனர். எனது அமைச்சரவையில் எவரேனும் அவ்வாறு செயற்பட்டிருந்தால் உடனே அமைச்சு பதவியிலிருந்து நான் அவரை அகற்றியிருப்பேன். சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் கூறும் அனைத்துக்கும் ஆமாம் சாமி என கூறிக்கொண்டு மண்டியிட வேண்டிய நிலைக்கு இன்று தள்ளப்பட்டுள்ளனர். மீண்டும் இந்த சமுர்த்தி திட்டத்தை உயிர்ப்பித்து வரப்பிரசாதங்களையும் கொடுப்பனவுகளையும் அதிகரிப்போம். அரச ஊழியர்களை பெருமையுள்ள ஊழியராக செயற்படுத்துவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்போம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முதுகெலும்பு இல்லாத நிலைக்கு இன்று தள்ளப்பட்டுள்ளது. கவலையாக உள்ளது. மேடையில் ஏறி எம்மை கவனத்திற்கு கொள்ளவில்லை என அழுகின்றனர். இல்லாவிட்டால் தற்போதைய முறையை எதிர்ப்பதாக கூறுகின்றனர். ஆனால் வரமாட்டார்கள். அங்கிருந்து கொண்டே அழுது கொண்டிருக்கின்றனர். எம குறிப்பிடும் அளவிற்கு சலுகைகள் இருக்கவில்லை. எனினும் இருந்த அனைத்தையும் கைவிட்டு உண்மையின் பக்கம் சேர்ந்துள்ளோம். எமக்கு ஜனாதிபதியுடன் தனிப்பட்ட குரோதம் இல்லை. இந்த அரசாங்கம் சூறையாட ஆரம்பித்தது. குடும்ப அதிகாரம் படிப்படியாக வலுப்பெற்றது. இந்த நிலைமையால் யுத்தம் நிலவிய காலகட்டத்தை விடவும் மோசமான நிலைக்கு இன்று நாடு தள்ளப்பட்டுள்ளது. வெற்றி நிச்சயம் என்றால் ஏன் எமது மேடைகளுக்கு தீ வைக்கின்றனர்? அவர்கள் இன்று அச்சம் கொண்டுள்ளனர் என்பதே இதன் மூலம் புலனாகின்றது. இதேவேளை அல்பிட்டிய நகரில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது முன்னாள் கடற்றொழில் அமைச்சரான சந்திரசேன விஜயசிங்க பொது எதிரணி மேடையில் கருத்து வெளியிட்டார். ජනතා විමුක්ති පෙරමුණෙන් අනිත් පැත්තෙන් අපේක්ෂකෙක් කැඳවගෙන දෙමළ සන්ධානයෙන් තවත් අපේක්ෂකෙක්
மக்கள் விடுதலை முன்னணியின் வேட்பாளரை ஒரு முனையில் களமிறக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மற்றொரு வேட்பாளரையும் தேர்தல் களத்தில் இறக்கி அதன் மூலம் உருவாகும் சிக்கல் நிலையை தமக்கு சாதகமாக்கிக் கொண்டு இலகு வெற்றியீட்டவே அவர் எதிர்பார்த்திருந்தார். எனவே தான் 2 வருடங்களுக்கு முன்னர் அவர் போராட்டத்தை ஆரம்பித்தார். தற்போது முழு நாடும் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளது. வடமாகாண சபையின் 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான குழு நிலை விவாதம் 2ஆம் நாளாக இன்று நடைபெற்றது. மாகாண சபை தவிசாளர் CVK சிவஞானம் தலைமையில் யாழ் கைதடியில் உள்ள வடமாகாண சபை கட்டட தொகுதியில் வரவு செலவு திட்ட விவாதம் இன்று முற்பகல் ஆரம்பமானது. முதலமைச்சர் விவகாரங்களுக்குரிய ஒதுக்கீடுகள் தொடர்பிலான குழுநிலை விவாதம் இன்று இடம்பெற்றதுடன் இந்த ஒதுக்கீடு சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எங்களுக்கு 1499.5 நாங்கள் கேட்டு கிடைத்தது 272 மில்லியன். சென்ற வருடம் கிடைத்த 179 மில்லியனிலும் பார்க்க கூட கிடைத்திருக்கின்றது. ராணுவம் காணி கேட்கும் போது என்னிடம் வந்தால் நான் அதை முடியாது என்று கூறுகின்றேன். இப்பொழுது என்னை விட்டுட்டு மத்திய அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு அங்கிருந்து அதுக்குரிய அனுமதியை பெறுகின்றார்கள். ராணுவம் சில காணிகளை சுவீகரிப்பதற்கு அனுமதி கோருவதற்கு ஒருவரும் இல்லை என்று குறிப்பிட்டது சம்பந்தமாக எங்களுக்கும் இது சம்பந்தமாக சில கடிதங்கள் வந்திருக்கின்றன. நாங்கள் நடவடிக்கைகள் எங்களால் முடியுமட்டும் எடுக்கின்றோம். சில நேரங்களிலே ராணுவ தளபதியிடம் இது சம்பந்தமாக கோரிக்கைகள் விட்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு எழுதும் கடிதங்களுக்கு பதில் வருவதில்லை. தொடர்ந்து எழுதி கொண்டு இருக்கின்றோம். ராணுவத்தோடு நாங்கள் பேசுவதிலும் பார்க்க அரசியல் ரீதியாக நடவடிக்கைகள் எடுப்பதுதான் சரி. ராணுவம் தான் தோன்றித்தனமாக எதையும் செய்தாலும் அவர்களோடு நாங்கள் மோதிக்கொண்டிருக்க முடியாது. எனவே ராணுவத்தோடு நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காணி என்பது மாகாண சபைக்கு உள்ள ஒரு அதிகாரம் 13வது அரசியலமைப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாகாணத்துக்குரிய எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதா? இந்த காணி அதிகாரத்தை மாகாண சபை முழுமையாக பயன்படுத்துகின்றதா என்ற ஒரு கேள்வி முதலமைச்சரிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த காணி விடயம் என்றது ஒரு மாகாணத்திலே பெரிய ஒரு சர்ச்சையாக பூதாகரமாக எழுந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பார்க்கும் இடமெல்லாம் பௌத்த விகாரைகளும் ராணுவ குடியிருப்புகளும் மற்றது தமிழ் மக்களுடைய உறுதி மற்றும் பொமிக்காணிகளிலே விவசாயம் செய்தல், அவர்களுடைய வீடுகளை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நாங்கள் மாகாண சபை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? எங்களால சில விஷயங்கள் செய்ய முடியும். இப்ப உதாரணத்துக்கு காணியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நான் பல முறை இந்த காணி விடயங்களை சொல்லி இருக்கின்றேன். காணி அமைச்சர் என்ற முறையிலே உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக நாங்கள் மாகாண காணி பயன்பாட்டு குழு ஒன்றை நாங்கள் நியமிக்க வேண்டும். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காலம் 5 வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 மாசம் முடிஞ்சது என்ற கடைசியில என்ன எங்களால செய்ய முடியவில்லை. இது ஒரு இயலாத சபை என்ற ஒரு நிலைமை வரும். தயவு செய்து இதை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளும். நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே கடற்கரை ஓரத்துக்குரிய வீதிக்கு அருகிலே மணல் அள்ளி சென்றிருக்கின்றார்கள் ராணுவத்தினர். அந்த வீதி அப்படியே கரைந்து அந்த தொழிலாளர்கள் தங்களுடைய உபகரணங்களை கடற்கரைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையில் வேதனையுடன் எடுத்து அறிவித்திருந்தார்கள். இதேவேளை காணி விவகாரம் தொடர்பில் வடமாகாண சபையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. ராணுவத்துக்கு தேவையான காணிகள் பாதுகாப்பு அமைச்சினால் காணி அமைச்சின் உதவியுடன் பெற்றுக் கொள்ளப்படுவதாக ராணுவ பேச்சாளர் கூறினார். அத்துடன் பாதுகாப்பு படைகள் மத்திய அரசாங்கத்தின் நிர்வாகத்துக்கு உட்பட்டே செயற்படுவதாக பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கிடையிலான சந்திப்பொன்று அம்பாறை ஆலையடி பம்பு பொது நூலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் முக்கியஸ்தர்களின் கருத்துக்களை கேட்டறியும் வகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பிரசன்னமாக இருந்தனர். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர்
இந்த மக்களுடைய, இந்த நிர்வாகிகளுடைய, உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுடைய, மாகாண சபையினுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த கலந்துரையாடல் நடத்தினோம். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மிக விரைவிலே இந்த தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம். எங்களுடைய மக்களுடைய வேண்டுகோளின்படி அனைவரையும் வாக்குகளை இந்த தேர்தலிலே அளிப்பதற்கு நடவடிக்கை செயல்படுங்கள் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். வாக்கு அளிப்பதற்கு உரிய சந்தர்ப்பமாக எல்லோரும் வீடு வீடாக சென்று இந்த மக்களை சந்தித்து உங்களுடைய வாக்குகளை, அந்த ஜனநாயக கடமையை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உழையுங்கள் என்றுதான் நாங்கள் இன்றும் அந்த கருத்தை ஒன்றுபட்டு எடுத்திருக்கின்றோம். என்ன யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தில் நாங்கள் அநேகமாக இன்னொரு வாரத்திலே நாங்கள் இந்த முடிவுகளை எடுத்து உரிய முறைப்படி நாங்கள் அதை அறிவிப்போம். நாங்கள் ஒரு அரசியல் இயக்கம், மக்களுடைய பிரதிநிதிகள் கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற முறையில் நாங்கள் ஒன்றுபட்டு அந்த கருத்தை முன்வைப்போம். ஜனாதிபதி தேர்தலில் தாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தமிழ் மக்களே தீர்மானிக்க வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணி தெரிவித்துள்ளது. தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை ஒவ்வொரு தமிழரும் மிக கவனமாக பரிசீலித்து வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை நன்கு ஆராய்ந்து யாருக்கு வாக்களிப்பது என்ற முடிவை எடுக்க வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை பகிஷ்கரிக்கும் எண்ணத்தையும் கைவிட வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி. ஆனந்த சங்கரியின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் இலங்கை சரித்திரத்தில் மிகவும் இக்கட்டான ஒரு தேர்தல் என்பதால் தமிழ் மக்கள் தமது தெருவில் மிக கவனத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் வி. ஆனந்த சங்கரி கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. විරෝධ පක්ෂය වෙනුවෙන් ජනාධිපති වෙනුවෙන් තරඟ කරන எதிர்த்தரப்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற மைத்ரிபால சிறிசேனவின் மாற்று திட்டம் என்ன? மாற்று திட்டம் தெளிவானதா, நேர்மையானதா, வெளிப்படையானதா, மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் கொள்கை திட்டங்கள் செயற்படுத்தப்படுமாயின், அதனூடாக மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமாயின், தொடர்ச்சியாக அந்த கொள்கைகளை செயற்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்பதே எமது மக்களின் விருப்பமாகும். இது ஆசியாவின் கலாச்சாரமாக உள்ளது. பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்வதல்ல. ජන ජීවිතයේ වෙනසක් ඇති කරගන්න. එහෙනම් අපේ ජනතාවගේ කැමැත්ත වෙන්නේ අඛණ්ඩව ඒ ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක කිරීමට අවකාශ සලසා දීමයි, අවුලක් ඇති කර ගැනීම නොවේ. දැන් බලන්න මේ කැසිනෝ, දැන් හැම එකලාම කැසිනෝ. තමුන්නාසලා ඕනම කෙනෙක් අද හවස යන්න කොල්ලු පිටියට. අද කැසිනෝ ලංකාවේ තියෙනවා. இன்று சகலரும் கெசினோ தொடர்பில் கதைக்கின்றனர். மாலை கொல்லுப்பிட்டிக்கு செல்லுங்கள். இலங்கையில் கெசினோ உள்ளது. 5 அனுமதி பத்திரங்களின் கீழ் 5 கெசினோக்கள் இருக்கின்றன. எனவே இங்கு கெசினோவை உருவாக்குவதா இல்லையா என்பது பிரச்சனை அல்ல. 77ஆம் ஆண்டின் பின்னர் தான் கெசினோ கொண்டு வரப்பட்டது. நிதி அமைச்சுக்கு வரையறை ஒன்று இருக்கின்றது. அந்த வரையறைக்கு புறம்பாக கடன் பெறுவதில்லை. ஹம்பாந்தோட்டைக்காக கடன் ஒன்று பெறப்பட்டிருந்தது. துறைமுகத்தை அமைக்க வேண்டியதால் தான் அந்த கடன் பெறப்பட்டது. இந்த வரையறைக்கு புறம்பாக எந்த ஒரு அபிவிருத்தி திட்டமும் ஆரம்பிக்கப்படவில்லை. அதனை எங்களால் தெளிவாக கூற முடியும். எனவே அந்த பிரச்சனைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் எம்மால் பதிலளிக்க முடியும். අපිට පැහැදිලිවම කියන්න. ඒ හින්දා අපි මේ එක එක විවේචන ගැන ඕන ප්‍රශ්නයක් තියෙනවා අපිට උත්තර දෙන්න පුළුවන්. දූෂණේ නරකයි. හැබැයි එක්සත් ජාතික පක්ෂය තමයි කිව්වේ ஊழல் மோசமானது. ஆனாலும் துரித அபிவிருத்திக்காக 20% ஊழலை கைவிட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியை கூறியது. வேலை நடைபெறாத இடத்தில் ஊழலும் இருக்காது. பீங்கான்களை கழுவுகின்றவர்களின் கையால் பீங்கான் உடைகின்றது. வேலை செய்பவர்களினால் தவறுகள் இடம்பெறுகின்றன. இவை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் அல்ல. 2 பீங்கான்கள் உடைந்திருந்தாலும் அதிக அளவு பீங்கான்கள் கழுவப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். ரொட்டியை அங்கிருந்து அகற்றி சோறு சமைப்பது குறித்து கதைத்தால் அதில் மாற்றம் ஏற்படுகின்றது என்று பார்க்கலாம். அவ்வாறு எதுவும் அவர்களிடம் காணப்படவில்லை என்பதை தெளிவாக கூறுகின்றோம். சில மாற்றங்களை மேற்கொள்ள எமக்கு தேவையுள்ளது. மேரியபெத்த மண்சரிவில் வீடுகளை இழந்தவர்களுக்கான வீடமைப்பு திட்டத்துக்கு இன்று அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்றது. மீரியபெத்த மண்சரிவில் வீடுகளை இழந்த 75 குடும்பங்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்காக பூனாகல அம்பிட்டிகந்த பெட்டிகல பிரிவில் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. சமய வழிபாடுகளை அடுத்து அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மண் சரிவில் உயிரிழந்தவர்களுக்கான 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மனசார
எவன் உங்களுக்கு உதவி பண்ண வந்தானோ அவனை நாங்கள் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுனீங்க. ஆனா அன்னைக்கு அவன் வந்து போட்டோ பிடிக்கிறதுக்காகவும் பத்திரிகையில அறிக்கை கொடுக்கறதுக்காகவும் உங்கள்கிட்ட வந்து ஆசை வார்த்தை பேசிட்டு போயிட்டானுங்க. கடைசியில் இன்னைக்கு சொன்னபடி உங்களுக்கு வீடமைப்பு திட்டத்தை கொடுக்கிறது யாரு? ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். இந்த 4 மாசத்துல உங்களுக்கு வீடு கையில கிடைக்கும். வந்தவனுக்கு எங்க இப்ப நேற்று ஒருத்த பேப்பர்ல கொடுத்திருக்கான், நாயக மேல வீடு கட்டுறது வந்து அரசாங்கம் நடிப்பான், என் தேர்தல் நடிப்பான். மீறிய பட்சத்தில் முதல்ல தொடங்கணும். அந்த கூமுட்டைக்கு தெரியாது இங்க தொடங்கி இருக்கோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மள சில தலைமைகள் இருக்கானுங்க. இப்ப சில பேர் சொல்லிட்டு தெரியுறானுங்கன்னா 7 பேச்சு வேணும். நீ 15 பேச்சு வச்சிருந்தீங்க, விட்டு கொடுக்க தயாரா இருக்கியா? கொடுப்பியா? கொடுக்க மாட்டியா? கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன தலைமை வைக்கிறான்? 4 நாள் இங்க வந்து ஜனாதிபதி வீட்டுல இருக்கா, 3வது நாள் நாங்க போறோம், ஜனாதிபதி ஒத்துக்கல. அது ஒத்துக்கிறது 7 பேச்சுக்கலாம் இல்ல, ஜனாதிபதி தர்றதுக்கு தயார். 150 கோடி கிடைக்கல. அதனால அங்க போனாலும் கிடைச்சிருச்சு. அப்புறம் அவருக்கு வந்து அதிரடி பாதுகாப்பு தேவை கொடுக்கலையா? இந்த மாதிரி அவங்க சொந்த இதுகளை நினைக்கிறாங்களே ஒழிய மக்களோட எதுக்கு யாரும் கொண்டு வரல. ஜனாதிபதித்துமா தொண்டமன் அமித்துமா இந்த வீடுகளை நகர அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் விரைவில் நிர்மாணிக்குமாறு ஜனாதிபதி மற்றும் அமைச்சர் தொண்டமான் ஆகியோர் எனக்கு பணிப்புரை விடுத்தனர். இந்த வீடுகள் விரைவில் நிர்மாணிப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். இந்த நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்தியதன் ஊடாக எவருக்கும் எவ்வித பிரச்சனைகளுமின்றி வாழக்கூடிய வாய்ப்பு என்று கிட்டியுள்ளது. இந்த அமைதியான சூழலை தொடர்ந்து பேணி செல்ல வேண்டும். ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த திருகோணமலை கிண்ணியா ஆதார வைத்தியசாலைக்கு சொந்தமான காணி வைத்தியசாலை நிர்வாகத்தினரிடம் இன்று மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டிலிருந்து இந்த காணி ராணுவத்தின் தேவை கருதி நிர்வகிக்கப்பட்டு வந்ததாக ராணுவ ஊடக பணிப்பாளர் ஜானா ஜாவிர தெரிவித்தார். கிண்ணி ஆதார வைத்தியசாலைக்கு சொந்தமான சுமார் 80 பேச் காணி ராணுவத்தின் 22வது படையணியினால் நிர்வகிக்கப்பட்டு வந்ததாகவும் ராணுவ ஊடக பணிப்பாளர் குறிப்பிட்டார். இந்த காணியை மீள ஒப்படைக்கும் நிகழ்வு இன்று முற்பகல் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் மற்றும் 22ஆம் படையணியின் கட்டளை அதிகாரி ஆகியோரின் முன்னிலையில் வைத்தியசாலை நிர்வாகத்தினரிடம் காணி மீள ஒப்படைக்கப்பட்டதாக பிரிகேடியர் ஜானா ஜாவிர மேலும் கூறினார். பொரலஸ்கமுவ பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டடம் ஒன்று உடைந்து வீழ்ந்ததில் காயமடைந்த 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டடத்துக்குள் சிக்குண்ட நபர் ஒருவரை காப்பாற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். இன்று மாலை குறித்த கட்டடம் உடைந்து வீழ்ந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக இன்று பாத யாத்திரையும் மத அனுஷ்டானங்களும் முன்னெடுக்கப்பட்டன. வேறுவழியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் சிலர் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த பாத யாத்திரையை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். பாத யாத்திரையின் பின்னர் வாகன பேரணி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் புதிய வருடத்திற்கு ஆசி வேண்டியும் கம்பகா அஸ்கரிய விகாரியில் பிரித்தோதும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் கூட்டம் ஒன்றுக்காக வந்துரம்ப பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த மேடையை இனம் தெரியாத சிலர் நேற்று காலை தீக்கிரையாக்கிய சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அருகிலுள்ள வீடொன்றின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளின் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன தெரிவிக்கின்றார். சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 3 வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் காலி உதவி போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். வத்துரம்ப நகரில் நேற்றிரவு நடைபெறவிருந்த கூட்டத்திற்காக இந்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது. கூட்டத்திற்கான ஒலிபெருக்கிகள் கொண்டுவரப்பட்ட லோரிக்கும் தீ வைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்த ஒலிபெருக்கிகள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் சுகாதார தேவைகள் அடிப்படையானவை. முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புத்துவெட்டுவான் பகுதியில் உள்ள சுகாதார நிலையம் இயங்காமையால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். இது தொடர்பான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. இந்த இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையை தொடர்ந்து இன்று அரசியல் விவாத நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. சந்திரிகா, நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருந்தது. வார நாட்களில் இரவு 8:30 தொடக்கம் 9 மணி வரை இந்த இன்று விவாத அரசியல் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சியை அடுத்து மக்களுடைய அமோக வரவேற்பை இந்த நிகழ்ச்சி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வணக்கம். வணக்கம்.